வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350. இந்த கிளாசிக் 350லேயும் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டெல்த் பிளாக் அந்த வண்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷனை பாருங்கள். ஹிமாலயன் இந்த மாதிரி வண்டிகளில் வர மாதிரி பெரிய பட்டன் இருக்க மாதிரி டயர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 90% எந்த ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரண்ட் பர்க்கார்லாம் பாருங்கள். இது டேமேஜ் ஆகல வைக்க நல்லா இருக்குது. டிஎன் 19 செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஃபோர் கிளிப்பு ஹெட்லைட் டூமு எல்லாமே பாருங்கள். எங்கேயும் டேமேஜ் ஆகல வைக்கல, நீட்டாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அலாய் வீலோடு வந்துடும் இன்ஃபீல்டாக. மற்ற வண்டிகளுக்கு நம்ம வாங்கி ஆர்டர் பண்ணணும். ஆனால் ஸ்டெல்த் பிளாக்கை பொறுத்தளவுக்கு அதிலே வந்துடும். ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதே அழுக்காக ஒட்டி கிழிஞ்சது. மற்ற வண்டிக்கு பார்த்தவங்க எதுவும் டேமேஜ் இல்லை. ஏபிஎஸ் கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, பக்காவாக ஃபங்க்ஷன்லேயும் இருக்குது. ஏங்கனையும் ஏதாவது பெயிண்ட் போனது புரிஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. நீங்களே பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பம்பரு கம்பெனிலேயே வாங்கி மாட்டியிருக்காங்க. எம்பளத்தோட நீட்டாக இருக்குது. ஏனி கிராச்சஸ் ஆகலை, டேமேஜ் ஆகலை. கீழே போட்டோம்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகுது. அதான் டேங்க் பாருங்கள், ரைட் சைடு சின்ன டேமேஜ் கூட இல்லை, ஸ்க்ராட்ச் கூட இல்லை, தெளிவாக இருக்குது வண்டி. சீட் கவரு டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதில் நாங்கள் போட்டிருக்கோம். டிஜிட்டல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் பக்காவாக இருக்குது ஃபங்க்ஷனில். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 35,618 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. 2 கண்ணாடி பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து வருது. ஏர் ஃபில்டர் பாக்ஸாக இருக்கட்டும், யூட்டிலிட்டி பாக்ஸாக இருக்கட்டும், தெளிவாக இருக்குது. எங்கேயுமே ஒயின்னு போன வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. எங்கேயுமே டேமேஜ் ஆனதோ பேஸ்ட் கீஸ்ட் போட்டதோ வச்சு செஞ்சது அந்த மாதிரி பெயிண்ட் போனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எங்கேயும் பெயிண்ட் போல வைக்கல, நீட்டாக இருக்குது. எங்கேயுமே அடி வாங்கின செஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. லைட்டாக ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கோடு மட்டும் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க் ஏபிஎஸ் வச்சு வரக்கூடியது. ரியர் டிஸ்க் ஏபிஎஸ்லாம் பாருங்கள், ஏபிஎஸ் கிட்டலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜ் ஆனதோ டேப் அடிச்சோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ரியர் மர்க்காடு டேஞ்சலிட்டி அசம்பிளி எல்லாம் பாருங்கள். எங்கே டென்ட் ஆனது நெறிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்களாக்கும் பழைய வண்டியில் இருக்க மாதிரி ஒரு மட் ஃப்ளாப் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஓல்டு லுக்கில் இருக்குது வண்டி. லெஃப்ட் சைடுமே பார்த்தீங்களாக்கும் ஸ்டேரி கார்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டேரி கார்டில் லைட் அந்த கால் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு இடத்துல லைட்டாக கொஞ்சம் மெயின் போயிருக்கு கால் வச்சு, மற்றபடி தெளிவாக இருக்குது. செயின் பாக்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே இருக்குது. எந்த ஒரு அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே கிடையாது. ரியர் டயருமே பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்குது. லெஃப்ட் சைடு பாக்ஸும் பாருங்கள், எங்கேயுமே சின்ன எந்த ஒரு டேமேஜ் ஆகலை, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. என்ஜின் ரூமே பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக அந்த இடத்துல ஒரு புள்ளியாக கொஞ்சம் ஏதோ ஓவர் ப்ரெஷராக அடிச்சோம்னா பெயிண்ட் போகும் அந்த மாதிரி போயிருக்கு. மற்றபடி எங்கேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. அண்டர் சைஸ்லாம் பாருங்கள், துரு பிடிச்சது செஞ்சது பெயிண்ட் போனதோ வச்சது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. லெஃப்ட் சைடு பம்பருமே பாருங்கள், லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரெஷராக பெயிண்ட் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் போகும் பெயிண்ட் அந்த மாதிரி போயிருக்கு. மற்றபடி எந்த இதுவும் இல்லை, தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி. 2022 மாடலு, டிஎன் 19 செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக். மொத்தமே பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்கு. இந்த 2022 மாடலுக்கு 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு கம்பல்சரி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வெளியிலேருந்து வரவங்க நீங்களே லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க வந்து வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.